உலகெங்கிலும் இருக்கின்ற தமிழ் கடவுள் முருக பக்தர்கள் தைப்பூச திருநாளிலே முருகனை வழிபட்டு இறையருள் வேண்டுவது, இன்றைக்கு வைக்கின்ற கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு வருகின்ற முருக பக்தர்களுக்கு தேவையான அளவு பாதுகாப்பு வசதிகளும், குடிநீர் கழிப்பிட வசதிகளும், அன்னதானம் எங்கு திரும்பினும் அன்னதானமும், அதேபோல் இன்றைக்கு பல திருக்கோயில்களில் சிறப்பு கட்டணங்கள் ரத்து செய்யப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு முருகப்பெருமானை தரிசித்து வருகிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், நேற்றைக்கு ஒரு தினம் மாத்திரம் வரலாறு காணாத அளவிற்கு 1,70,000 பக்தர்கள் நம்முடைய பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலில் இறை தரிசனம் பக்தர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல் திருச்செந்தூர், படை வீடுகளான திருத்தணி, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, நம்முடைய சிறுவாபுரி, வடபழனி, இது போன்ற திருக்கோயில்களிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நேற்றையிலிருந்து தொடர்ந்து தரிசித்து வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்று காலை மந்திரகிரி வேலாயுத சுவாமி திருக்கோயிலில் புதிதாக 8 கிலோ 600 கிராம் செலவிலே 13 கோடி ரூபாய் அளவிலே வடிவமைக்கப்பட்ட, முழுக்க உபயதாரர்களால் செய்யப்பட்ட தங்கத்தேர் திருப்பணி, தங்கத்தேருடைய விழா இன்றைக்கு மக்களுடைய நேர்த்திக் கடனுக்கு பயன்பாட்டிற்கு அளிக்கப்பட்டதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அதேபோல் அதே இடத்தில் நல்ல தனவந்தர் ஒருவர் தன்னுடைய சொந்த செலவிலே சுமார் 1.5 கோடி மதிப்பீட்டில் இடத்தை பெற்று, அதை 3 கோடி மதிப்பீட்டில் மொத்தமாக காவேரி மருத்துவமனையின் சார்பில் கட்டப்பட்டு இன்றைக்கு அந்த மண்டபத்தையும் நம்முடைய மந்திரகிரி வேலாயுத சாமி கோயில் அருகில் துவக்கி வைக்கப்பட்டது. அதை தொடர்ந்து மேற்படி அந்த திருக்கோயிலுக்குண்டான அந்த தங்கரதத்திற்கு பாதுகாப்பு கொட்டகையும் 20 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருந்தது. அதையும் இன்றைக்கு துவக்கி வைத்து வந்திருக்கின்றோம். நம்முடைய 5 நிலை கொண்ட அந்த ராஜகோபுர திருப்பணி நம்முடைய மந்திரகிரி வேலாயுத சாமி திருக்கோயிலில் சுமார் 1,86,00,000 செலவில் அந்த ராஜகோபுரம் கட்டுகின்ற கட்டுமான பணியும் இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கின்றோம்.